மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ராகினியும் அஜயும் பசுபதியை பார்க்க போற வழியில அங்க எதிரில் வெண்ணிலா வரதை பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்க ராகினியும், இவங்க நம்ம வெண்ணிலாவாச்சே, இவங்க எங்க இங்க வந்திருக்காங்க, இவங்கள தான் விஜய் ரொம்ப அதிகமாக காதலிச்சாங்க, இவங்க மட்டும் மறுபடியும் விஜயோட வாழ்க்கையில் வந்தா காவேரி வீட்டை விட்டே வெளியில் போக வேண்டியதாக போயிடும் அப்படின்னு ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே அஜய் கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்த எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி இந்த காவேரியோட சந்தோஷத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரியை ஒரேடியாக பிரிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க ராகினி. இந்த விஷயத்த உடனே பசுபதி கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே பசுபதி அஜய் கிட்ட, எப்படியாவது நீங்கள் மட்டும் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி இந்த விஜய் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டா விஜய் கண்டிப்பா வெண்ணிலா தான் வேணும்னு காவேரியை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவான். அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க, என் பொண்ணு ராகினி உங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பண்ண ரெடியாவே இருக்கேன் அப்படின்னு அஜய் கிட்ட சொல்ல, இதை கேட்ட அஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது ராகினி மனசு மாறி என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அதுவே போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், கண்டிப்பா வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி இங்க விஜயோட வாழ்க்கையை ஒன்னில்லாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அஜய். இங்க பசுபதி அஜயை தனியா கூப்பிட்டு, மாப்பிள்ள நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் ஆகிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் அள்ளி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் ராகினி சொன்ன மாதிரி இதை செஞ்சாகணும் மாப்பிள்ள அப்படின்னு அஜய் கிட்ட சொல்ல அஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அஜயோட அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. காவேரியோட பிறந்தநாளைக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே விஜய் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணிட்டு இருக்காரு. காவேரிக்கே தெரியாமல் பெரிய பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு காவேரிக்கு பிடிச்ச மாதிரி அழகான கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ராகினி ரொம்ப சிரிப்பா வருது. காவேரியோட பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பா வெண்ணிலாவை மட்டும் நம்ம விஜய் முன்னாடி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டா காவேரிக்கு கிடைக்க வேண்டிய இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கிடைக்காது, காவேரியும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறா. அப்புறம் காவேரிக்காக இவங்க பண்ற இந்த டெக்கரேஷன் எல்லாமே வீணாயிருமே. ஏய் காவேரி, நீ இந்த வீட்டில் விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழவே கூடாது, அதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமாவே பாரு, விஜயே ஓ முன்னாடி வெண்ணிலா தான் வேணும்னு உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப போறாரு, அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட போறோம், நீ எதிர்பார்க்காத விஷயம் எல்லாத்தையுமே உன்னோட வாழ்க்கையில ஒன்று ஒன்றா நாங்கள் நடத்தி காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ராகினி. விஜய் காவேரிக்கு தெரியாம காவேரி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் போய் காவேரிக்கு பிறந்தநாள் இருக்கு, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்வைட் பண்றது மட்டும் இல்லாம விஜய் காவேரிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறதெல்லாம் பார்க்கும்போது தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் பேரன் விஜய் இவ்வளோ மாறிட்டானே, காவேரிக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறானே, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இங்க குமரன் நிவின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேச்சுவாக்கில் காவேரியோட பிறந்தநாளைக்காக விஜய் செய்யற எல்லா விஷயத்த பத்தியும் நிவின் கிட்ட சொல்ல, இதை கேட்டு நிவின் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஜய் தானே என்கிட்ட சொன்னாரு, ஏற்கனவே 9 மாசம் கழிச்சு காவேரி நீயே கல்யாணம் பண்ணிக்க, காவேரிக்காக இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுமையா காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு விஜய் என்கிட்ட சொல்லிட்டு காவேரியோட பிறந்தநாளை இவ்வளோ கிராண்டா கொண்டாடணும்னு விஜய் எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாரு நிவின். என்ன ஆனாலும் சரி, காவேரியோட பிறந்தநாளைக்கு நான் போய் கண்டிப்பா காவேரிக்கு நல்லா பெரிய கிஃப்டா வாங்கி கொடுத்து விஷ் பண்ணணும், என்னை பார்த்தா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ஒரு பக்கம் நிவின் நினைக்கிறாரு. ஆனா விஜய், நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமா காவேரி என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னோட காதலையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்க போறா அப்படின்னு இங்க விஜய் யோசனை பண்றாரு. காவேரி எப்பயும் போல ரொம்ப சோகமா தன்னுடைய ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க போன விஜய் காவேரிக்கு வாங்கின ட்ரெஸ், காவேரிக்கு பிடிச்ச மாதிரியே அழகான நெக்லஸ்ன்னு எல்லாத்தையுமே காவேரி கிட்ட கொடுக்க, இதை பார்த்த காவேரி, எனக்காக நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கணும், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு விஜயும், என்ன காவேரி, ஓ மேல எனக்கு உரிமை இல்லையா, உன்னுடைய பிறந்த நாளைக்கு எவ்வளோ ஆசையா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் வேண்டான்னு சொல்றியே, நீ இதை கண்டிப்பா போட்டுக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க தாத்தா வந்து, என்ன காவேரி, விஜய் உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு ஆச்சரியப்படுறியா, உன்னோட புருஷன் உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கான், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து விஜய் செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா, அதனால இந்த வாட்டி உன்னுடைய பிறந்தநாளை விஜய் ரொம்ப கிராண்டா கொண்டாடணும்னு ஆசைப்படுறாமா, அதனால விஜய் கொடுக்குற எதையும் மறுப்பு தெரிவிக்காம நீ வாங்கிக்கணும், புரியுதா காவேரி அப்படின்னு தாத்தா சொல்ல, தாத்தா சொல் பேச்சை தட்ட முடியாம காவேரி வேற வழியே இல்லாம விஜய் கொடுக்குற ட்ரெஸ், நெக்லஸ், நிறைய கிஃப்ட்னு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. விஜய் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காவேரி வெளியில வர காவேரியை பார்த்த தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, காவேரி இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு பாத்தியா, விஜய் உனக்காக பிடிச்ச கலர்ல உனக்கு ஏத்த மாதிரியே இதை வாங்கியிருக்காமா, என் பேரை விஜய் யாருக்காகவும் இப்படி பார்த்து பார்த்து எதையும் செஞ்சதே இல்லை, ஆனா நீ இங்க விஜயோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் விஜய் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான், இப்ப விஜயோட மாற்றத்துக்கு காரணமே நீதான், விஜய் சந்தோஷமா இருக்கிறானா அதுக்கு காரணமும் நீதான், நீ எப்பயுமே விஜய் கூடயே இருக்கணும், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு காவேரி கிட்ட சொல்றாரு தாத்தா. தாத்தா இப்படி சொன்னதை கேட்ட உடனே காவேரி கண் கலங்குறாங்க.
இந்த வருஷம் விஜய் எனக்காக பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாரு. ஆனால் அடுத்த வருஷம் நான் எங்கே இருப்பேனோ தெரியலையே. எப்படியே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாரு. அதுக்காக தான் இந்த வருஷம் இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாரோ என்னவோ தெரியல. தாத்தா என்னவோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் விஜய் அப்படி ஆசைப்படலையே. என் மனசெல்லாம் விஜய் மட்டும்தான் இருக்காரு. ஆனால் அதை புரிஞ்சுக்காம நிவின் கிட்ட இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லி தாத்தா பேசும்போது வெளியில் சிரிச்சாலும் காவேரி இதெல்லாம் நினச்சி மனசில் ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜய் காவேரியை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக அங்கே காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நிற்கிறத பார்த்து காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் எனக்காக இவ்வளவும் பண்ணியிருக்காரே, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இருக்காங்க, தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட இங்கே காவேரியோட அம்மா பாட்டி அக்கா தங்கச்சின்னு எல்லாருமே காவேரிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. காவேரியோட அம்மா சாரதா காவேரியை கூப்பிட்டு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையணும்னு தான் உன் அப்பாவும் ஆசைப்பட்டாரு. உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இதை நீ தான் தக்க வச்சுக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லி கண்கலங்க. உடனே காவேரியும் எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்காது. இந்த வாழ்க்கை மூலமா நான் சந்தோஷமா இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா என்னோட மனசுல இருக்க வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுட்டு இருக்கும்போது கண்ணீரை துடைக்கிறாங்க காவேரி. அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாதம்மா, என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வாழ்க்கையவே நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க காவேரி. அந்த சமயம் விஜய் அங்க உள்ள எல்லார்கிட்டையுமே காவேரியை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம காவேரி மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்தா நான் எப்படியோ ஆயிருப்பேன். ஆனா காவேரி என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச வரம், அவ என்னோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதெல்லாம் உண்மைதானா, விஜய் அவரோட மனசுல இருந்து தான் இதெல்லாம் சொல்றாரா இல்ல மற்றவங்க முன்னாடி நடிக்கிறாரான்னு தெரியலையே அப்படின்னு விஜய் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க காவேரி. அப்புறம் விஜய் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் காவேரிக்கு வாங்கி வச்ச ஒவ்வொரு கிஃப்டையும் கொடுத்து இது எல்லாத்தையும் திறந்து பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முதல்ல காவேரி நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன், இப்போ நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ எல்லாரும் முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதுதான் உனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல இங்கே காவேரி ஒவ்வொரு கிஃப்டையும் அழகாக ஓப்பன் பண்ணி பார்க்க அது எல்லாமே காவேரிக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. என் மனசில் இருக்க எல்லாமே எப்படி விஜய்க்கு தெரியும், எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து இவ்வளோ அழகாக வாங்கியிருக்காரே விஜய், நான் தான் விஜயோட மனசை புரிஞ்சுக்கலையோ, ஆனால் விஜய் எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு என்ன தேவைப்படும்னு ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளோ அழகாக எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ராகினிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுவும் இந்த காவேரிக்கு இந்த விஜய் இப்படிப்பட்ட கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக வேற இருக்குது. இந்த விஜயால் காவேரி சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கவே முடியல. எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்று சேர விடாமல் பிரிக்கலான்னு பார்த்தா மேலும் மேலும் இவங்களோட அன்பு அதிகமாயிட்டே போகுதே அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ராகினி. அந்த சமயம் பசுபதி ராகினிக்கு கால் பண்ணி என்ன ராகினி இப்போ எல்லாரும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுவாப்பா அந்த காவேரியோட பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக விஜய் செலிப்ரேட் பண்ணணும்னு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே எனக்கு சுத்தமாக இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா காவேரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. காவேரிக்காக விஜய் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு தெரியுமாப்பா, எனக்கும் இந்த அஜயை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே, இந்த அஜயால் எனக்கு என்னைக்காவது சந்தோஷம் வந்திருக்கா, நான் அப்போவே சொன்னேன் இந்த அஜயை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. இந்த அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவமானப்பட்டது தான் மிச்சமே தவிர்த்து இந்த அஜயால் எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை சந்தோஷமும் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது உடனே பசுபதி சிரிச்சுக்கிட்டே நீ கவலைப்படாதமா ராகினி, அஜய் தம்பியை நீ சாதாரணமாக எடை போடாத, ஏன்னா அஜய் தம்பி மூலமாக வெண்ணிலாவை கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு காவேரியோட பிறந்தநாள் தானே, வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து விஜய் முன்னாடி நிப்பாட்டினா காவேரியோட பிறந்தநாள் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அவளோட சந்தோஷத்துக்கு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிடலாம், நீ கவலையே படாத. இப்போ வெண்ணிலாவும் அங்கே வரதான் போறா, அங்கே நீ பார்க்குற எல்லாமே மாறதான் போகுது ராகினி, இது எல்லாத்தையும் நான் தான் நடத்தி வைக்க போகிறேன், நீ இனி சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரியோட பிறந்தநாளைக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமாக பசுபதி போட்ட திட்டத்தின் பிரகாரமாக அங்கே வெண்ணிலாவும் வராங்க. இங்கே தாத்தா காவேரி கிட்ட கேக் கட் பண்ணி முதல்ல விஜய்க்கு ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்ல இங்கே காவேரியும் கண் கலங்கிக்கிட்டே கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு விஜய்க்கு கேக் கட் பண்ணி ஊட்டி விட விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. என்னோட காவேரி எனக்கு கேக் கொடுக்குறா, என்னோட காவேரி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், காவேரியை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜயும் காவேரிக்கு கேக் ஊட்டி விட வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே தாத்தா காவேரி விஜயை கூப்பிட்டு விஜய் முன்னாடியே காவேரிக்கு ஒரு அழகான கிஃப்ட்டை கொடுக்குறாரு தாத்தா. இதை எதிர்பார்க்காத காவேரி கண் கலங்கிக்கிட்டே தாத்தாக்கு நன்றி சொல்கிறாங்க. உடனே விஜய் தாத்தா கிட்ட, தாத்தா நீங்கள் காவேரிக்கு கிஃப்ட் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் தான் காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் சூப்பர் தாத்தா காவேரி அசந்துட்டா போங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் காவேரிக்காகவே வில்லாவை புக் பண்ணி வச்சுருந்த விஷயத்த இங்கே எல்லாரும் முன்னாடியும் விஜய் சொல்ல இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.
நான் சம்பாதிச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்ட வீடை இவர் எதுக்காக எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? பேசாம வேண்டான்னு சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணாலும், இப்போ நான் அப்படி சொன்னா நான் விஜய் கூட சந்தோஷமா வாழலை அப்படின்ற உண்மை அம்மா, பாட்டி, அக்கான்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருமே. அப்படி நடக்கவே கூடாது. நான் எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தனோ அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அதுக்காக நான் சிரிச்சபடியே எல்லார் முன்னாடியும் இருக்கணும். நான் விஜய் கூட சந்தோஷமாக வாழ்கிறதா என் வீட்டில் உள்ள எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே காவேரிக்கு விஜய் அந்த கிஃப்ட்டை சர்ப்ரைஸ் கிஃப்டாக அந்த வீடெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க காவேரி. இதை பார்க்கும்போது அப்போ காவேரிக்கு நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இப்படி விஜயும் காவேரியும் ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சமயம் அங்கே வெண்ணிலா வராங்க. இது எல்லாமே பசுபதியோட திட்டத்தில் ஒன்றாவே இருக்குது. வெண்ணிலா அங்கே வரதை பார்த்து விஜயோட முகமே மாறுது. வெண்ணிலா இங்கே வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னுடைய வெண்ணிலாவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க தான் வெண்ணிலான்னு காவேரியும் தெரிய வருது. காவேரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வெண்ணிலாவை மறக்க முடியாமல் தானே விஜய் என்கிட்ட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நிவின் கிட்ட இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அவரோட வெண்ணிலாவே வந்துட்டாங்க. இனி நான் விஜயோட வாழ்க்கையில் இருக்கிறது நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி கண் கலங்கி போய் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க காவேரி. வெண்ணிலாவை பார்த்த விஜய் பேரதிர்ச்சியாக நிற்கிறத பார்த்து இங்கே ராகினி, பசுபதினு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, அஜய் இந்த விஷயத்துலையாவது கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்காரு அப்படின்னு ராகினி அஜயை பார்க்குறாங்க. உடனே அஜய், பாத்தியா ராகினி, நீ சொன்னேன்ல வெண்ணிலாவை மட்டும் நான் கூட்டிகிட்டு வந்தா என் கூட சந்தோஷமாக வாழ்வேன்னு. என் கூட வாழ்வலை, உனக்காக தான் கஷ்டப்பட்டு வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சி காவேரியோட பிறந்தநாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும், அவங்க 2 பேரையும் ஒரேடியாக பிரிக்கணும்னு ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ராகினி. கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுப்பல அப்படின்னு கேட்குறாரு அஜய். உடனே ராகினி சிரிச்சுக்கிட்டே, பார்ப்போம் விஜயும் காவேரியும் முதல்ல பிரியட்டும், அப்புறமா நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன், சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க இங்கே விஜய்க்கு நல்லாவே தெரியும் என்னோட மனசில் இருக்கிறது காவேரி தான். என்னதான் வெண்ணிலாவோட நினைப்பு அப்பப்போ வந்துட்டு போனாலும் என்னால் இனி வெண்ணிலாவை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காவேரி என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக தெளிவாக என்னுடைய ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதா இருக்கட்டும், என்னையே நான் மாற்றிக்கிட்டேன், அதுவும் காவேரிக்காக. அப்படி இருக்கும்போது இனி நான் வெண்ணிலா மேலே ஆசைப்படுறதோ இல்லை வெண்ணிலா என்னுடைய வாழ்க்கையில் வரதோ அது நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் இங்கே காவேரியை பார்க்க காவேரி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே தெரியுது காவேரியோட மனசை நான் வேதனைப்படுத்திட்டேன். இங்கே வெண்ணிலா வரப்போய் இப்போ காவேரி அழ ஆரம்பிச்சிட்டாலே, என்னுடைய பாசம் என்னுடைய காதல் எல்லாமே காவேரி மேலே தான் இருக்குன்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் நான் நிரூபிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ண விஜய் காவேரியை எல்லார் முன்னாடியும் கட்டி அணைச்சி காவேரி கிட்ட தான் மனசில் இருக்கிறத பேச ஆரம்பிக்கிறாரு. காவேரி, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. காவேரி, என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, வேற யாருக்குமே இடம் இல்லை. எப்பயுமே நீ மட்டும்தான் இருக்க. என் மனைவியா வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நான் உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன், நீ என்னை விட்டு போகவும் நான் என்னைக்கு விட மாட்டேன். ஏன்னா நான் உன் கூட வாழ்நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இதே காதலோட வாழணும்னு ஆசைப்படுறேன் காவேரி அப்படின்னு காவேரி கிட்ட தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்ல இங்கே காவேரி விஜயை பார்த்துக்கிட்டே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நின்ன வெண்ணிலாவால் பேசவே முடியல. இந்த விஜய் இன்னும் என்ன விரும்புகிறாரு, என்னை தேடி அலையிறாருன்னு இங்கே இவங்கெல்லாம் சொல்ல போய் தானே நான் இங்கே வந்தேன். ஆனால் விஜய் என்னவோ அந்த காவேரி மேலே தானே இவ்வளோ காதலாகவும் பாசமாகவும் இருக்காரு, இது தெரியாமல் நான் வேற இங்கே வந்துட்டேனே அப்படின்னு வெண்ணிலா ஒரு பக்கம் கண் கலங்குறாங்க. இன்னொரு பக்கம் நிவினும் காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணணும், காவேரிக்கு பெரிய கிஃப்டாக கொடுக்கணும்னு கையில் பூக்கொத்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பார்க்க காவேரியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் கட்டி அணைச்சிக்கிட்டு இங்கே விஜய் பேசுகிற பேச்செல்லாம் காவேரி கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறத நிவின் பார்த்து ஒரு பக்கம் கண் கலங்குறாரு. அப்போ விஜய் சொன்னது எல்லாமே பொய்யா? இவங்க 2 பேரும் ஒருத்தர் இவ்வளோ மனசார விரும்புகிறாங்களா? அப்போ காவேரியோட மனசில் நான் இல்லையா? அப்போ எதுக்காக விஜய் இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார்? காவேரி மனசார விஜயை தான் நேசிக்கிறா போல, அதனால தான் இங்கே விஜய் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி கண் கலங்கிக்கிட்டே கேட்டுட்ருக்கா. 2 பேரும் இவ்வளோ அழகாக இணை பிரியாமல் வேற நிற்கிறாங்களே அப்படின்னு பார்த்து இங்கே ஒரு பக்கம் வெண்ணிலா அழுகிறாங்க, இன்னொரு பக்கம் நிவின் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து காவேரி விஜயை மொத்தமாக பிரிக்கலாம் அப்படின்னு பெரிய திட்டம் போட்ட பசுபதி ராகினிக்கு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி விஜய் காவேரி கிட்ட தான் மனசில் இருக்க காதலை எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தி மனம் திறந்து பேசினதால இவங்க போட்ட திட்டம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. அங்கே சந்தோஷமாக வந்த வெண்ணிலா விஜயோட மனசில் நான் இல்லவே இல்லை, காவேரியை தான் விஜய் நேசிக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இன்னும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க வெளியில் போயிடுறாங்க. உடனே ராகினி பசுபதி கிட்ட, என்னப்பா இது, நாம் நினைக்கிறது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றால இருக்குது, இவங்க 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து வெண்ணிலா அதான்ப்பா வெளியில் போயிட்டா. நான் என்னவோ நினச்சேன் இந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா விஜய் வெண்ணிலாவை பார்த்த உடனே மனசு மாறி இங்கே காவேரியை விட்டு கொடுத்துட்டு காவேரியை வெளியில் அனுப்பிடுவாருன்னு. ஆனால்
இந்த விஜயோட மனசெல்லாம் இந்த காவேரி தான் இருக்கிறான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இங்கே வெண்ணிலாவை அழுக வச்சு இங்கே விஜய் வெளியில் அனுப்பிட்டாரேப்பா. ஏதோ பெரிய திட்டம் போடுறேன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா எல்லார் முன்னாடியும் அந்த விஜயும் காவேரியும் சந்தோஷமாக இருக்காங்க. காவேரியோட பிறந்தநாளை எவ்வளோ கிராண்டாக கொண்டாடி இருக்காங்கன்னு வந்த எல்லாருமே காவேரிக்கு ரொம்ப காஸ்ட்லி கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த காவேரிக்கு ரொம்ப அதிகமான கிஃப்டெல்லாம் கிடச்சிருக்கு. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதுவும் விஜய் பக்கத்தில் இருக்கும்போது காவேரி எப்பயுமே இப்படி தான்ப்பா சந்தோஷமாக இருக்கா. இதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கவே முடியல. ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னால் உங்கள் திட்டம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. விஜயும் காவேரியும் அங்கே நெருங்கிக்கிட்டே போகிறாங்க. நம்ம போடுற திட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் ரொம்ப கோவப்படுறாங்க. அஜய்க்கு பேசவே முடியல. காவேரி விஜயும் பிரிஞ்சாதான் இந்த ராகினி வேற என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் அதெல்லாம் நடக்காத போல. ராகினி என்னை ஏற்றுக்க மாட்டா போலயே அப்படின்ற மாதிரி திருன்னு முழிக்கிறாரு அஜய். காவேரியும் விஜயும் இணை பிரியாமல் நிற்கிறாங்க. இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே காவேரி நினைக்கிறாங்க, விஜய் பேசுறது எல்லாமே உண்மையா இருந்து வாழ்நாள் முழுக்க விஜய் கூட நான் இப்படியே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி நடந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் நினைக்கிறதும் அதான். விஜய் என்னை விட்டு பிரியக்கூடாது. நானும் இந்த வீட்டை விட்டு போக விரும்பல. ஏன்னா என் மனசுல விஜய் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க காவேரி. இங்க விஜய் சொன்ன இந்த பதிலால ஒரு பக்கம் அங்க வந்த வெண்ணிலாவும் அழுதுகிட்டே வெளியில போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வந்த நிவினும் விஜய் காவேரியோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறாரு.